மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். இரண்டாவது, பச்சை தமிழன் காமராஜருக்கு அடுத்தபடியாக இன்று நம்மை வாழ வைக்க வந்திருக்கும் இளம் பச்சை தமிழர் தம்பி சீமான் அவர்களுக்கு எனது வணக்கம். நான் இதை ஏன் சொல்கிறேங்கன்னா, என்னுடைய வயசு 72. காமராஜர் காலத்தில் படித்து காமராஜர் காலத்திலிருந்து அரசியலில் இருக்கிறேன். பல கட்சிகள் மாறியும் வந்துட்டு அதை உங்களுக்கு தப்பாகவே நான் சொல்கிறதில்ல. காரணம் என்ன, நான் யாருக்கிட்ட போய் அதுவும் யாகசம் எதிர்பார்த்தோ யாகசம் பண்ணியோ இது வரைக்கும் நான் செயல்பட்டு கட்சிக்கு வந்தது கிடையாது. பல கட்சிகள் இருந்துமே பலருமே என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய சொந்த லாபம் சுயலாபம் இந்த மக்கள் நலன் கொஞ்சம் கூட இல்லாமல் அவரவர்களுடைய காமராஜருக்கு அடுத்து அவர்களுடைய சொந்த லாபத்துக்காகவே கட்சி நடத்தினார்களோ வழிய, அண்ணாவும் சரி, அதுக்கு அண்ணா வந்தார் முக்காப்படி அரைப்படின்னு சொல்லி ஏமாத்தினார். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர்னு வந்தார், கல்வியை சுத்தமாக முறக்கடிச்சு தமிழே இல்லாத பண்ணோன்னு பண்ணார். அப்புறம் கலைஞர் வந்தார், உங்களுக்கு தான் தெரியுமே, மதுவாக கொடுத்து கலைஞர் பிள்ளையே வந்து 200 தமிழ்நாடு ஊரா விதவையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க முதல்ல. மறுபடி இப்போ பார்த்தா மாதம் ஒரு மணமகள் மன்றம்னு இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டால் தினம் ஒரு கடை திறக்கிறானுங்க. அது எதுக்கு திறக்கிறானுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. ஆனால் ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, 72 வயசாகி எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருதுங்க. ஈரோட்டில் மீட்டிங்கில் நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் எலெக்ஷன் நடந்தால் நீங்கள் வாங்கும் காசு ஏதோ பரவலாக போயிடும். பரவாயில்ல, அதெல்லாம் 1-2 தானே வாங்குறாங்க, ஒரு எல்லாரும் தானே கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் ஈரோடு நாம் தமிழருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நடக்கும் நேரடி போட்டி. இந்த போட்டியிலே தயவு செஞ்சு அம்மா நீங்கள் யாருக்கும் வாங்காது, யாருக்கிட்டமும் ஒரு வயசாக வாங்காதீர்கள். உங்களை 233 தொகுதிக்காரர்கள் உங்களை மானங்கட பேசுவார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன். அப்படியும் காசை வாங்கி கொண்டு அந்த தமிழக மக்கள் போட்டாங்க. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டுங்க. இப்போ நம்ம இதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டா, இப்போ ஆண்கள் இறந்துடுறான்னு வச்சுங்க, பொம்பளைகளுக்கு கொண்டு போய் கடைசியாக போவையில் இப்படி முக்காடை போட்டு 200-300 கையில் கொடுப்பாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய இது. அது மாதிரி இன்றைக்கி அதிமுக காரனு திமுக காரனு காலையில் பார்த்தீங்கன்னா வரிசையாக எங்கள் தெருவுலாம் தட்டெடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. பொம்பளையா சேலையோட கொடுத்துட்றானுங்க, 200 ரூபா பணத்தை கொடுத்துட்றானுங்க. அது 200 இப்போ வந்து இன்கிரீண்ட் ஆகி 300 ஆகி போச்சு. இப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்ம நல்ல முறையில் வாழணும், நல்லா இருக்கணும்னு நினச்சா, இன்னொன்று சொல்கிறேன். தமிழகத்தில் இன்றைக்கி 1100 அடி கீழே போயிடுச்சுங்க தண்ணீர். கிட்டத்தட்ட 15 ஆண்டுக்கு முன்னால் தம்பி சீமான் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்? தமிழகம் தண்ணியால் வாடும், விவசாயம் போனால் எல்லாம் போயிடுவோம், தயவு செய்து எல்லாம் விவசாயத்தை காப்பாற்றுங்கன்னு ஓரியாண்டார். 15 வருஷமாக சொல்லிட்டு வர்றார். யாருமே காது கொடுத்து வாங்கலை. இதை கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி அதிமுக ஓட்டு போட்டிங்கன்னா என்ன செய்யுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழகத்தை வறட்சி பூமியாக்கி அதை பூரா கார்பரேட்காரங்களுக்கு கொடுத்துரும். திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5000-3000 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பணத்துக்காக உங்களை எல்லாம் விலை பேச ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஒரு 1 லிட்டர் தண்ணி இல்லை, நேற்று சொல்கிறாங்க 1 லிட்டர் தண்ணி 10 ரூபா அதிகங்கிறாங்க. நீங்கள் இந்த 4 வருஷத்தில் திமுக காரனா அதிமுக காரனா வந்தால் இந்த தமிழகம் என்ன செய்யும்? நான் தம்பி சீமான 2-3 தடவை சந்திச்சிருக்கிறேன். அப்போ வந்து சொன்ன அவர்கிட்ட, ஐயா பச்சை தமிழன் காமராஜர் காலத்தில் நான் கூட இருந்தேனுங்க, அவர் ஆட்சியில் காமராஜர் ஆட்சியில் செயல்பட்டுருங்க சின்ன பையனா. இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் வந்து நான் 70 வயசில் செயல்படுறேங்க, 65 வயசில். தயவு செஞ்சு தம்பி நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு, பழைய காமராஜர் ஆட்சிக்கு வரணும்னு கையை பிடிச்சிக்கிட்டு அழுதேன். ஐயா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாம் வருவோம். தமிழக மக்கள் என்றைக்குமே யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. சில கஷ்டங்கள், அதாவது சில கவர்ச்சிக்கு மயங்குவாங்கள வழிய சிந்திச்சு கண்டிப்பாக நமக்கு தான் இந்த தடவை வாக்களிப்பார்கள். நாம் நன்றாக செயல்பட்டு நாம் நல்ல ஆட்சியை கொடுப்போம்னு ரொம்ப கண்ணியமாக சொன்னாங்க. அந்த அளவு. ஆனால் ஏன் சொல்கிறேங்கன்னா, இந்த 50 ஆண்டுகளில் யாரிடமும் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியில் மாவட்டம் வரைக்கும் இருப்பேன், எம்எல்ஏவுக்கே போய் மோதுவேன் எனக்கு கொடுன்னு சொல்லி, ஆனால் எந்த பிரச்சனையும் இருக்காத அளவு பண்ணிக்கிட்டு வருவேன். அப்படி இருக்கல சீமான் சார் சொன்னேன், இந்த சொல்ல முடியும். அவர் கவலைப்படாதீங்க ஐயா, நாம் உறுதியாக வெல்வோம், நாம் தமிழகத்தை ஆளுவோம். தமிழகத்தை ஆளும்போது அவர்கிட்ட ஒரு யோசனை சொன்னேன். இந்த கிட்டத்தட்ட 1500 குளம் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில், இந்த 1200 குளத்தையும் நீர்வாரி தூர்வாரி தண்ணி கொண்டு வந்து தேக்கினா தான் 2 வருஷத்துக்குள் நம்மளுக்கு நிலத்தடி நீர் 1000 அடியிலிருந்து 50 அடி 60 அடிக்கு வரும்.
தயவு செஞ்சு அதை ஒரு ப்ரொபோசலாக செய்யணும்னு சொல்லி அவருக்கு நான் என்னால் ஏதோ ஏழை இருந்தாலும் அவருக்கு ஒரு ப்ரொபோசலாக வச்சேன். இந்த மாதிரி செய்யணுங்கன்னு. ஐயா நம்மளுக்கு நிகழ்ச்சி இல்லையா அது சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கும் அது ஆகவே நீங்கள் தயவு செய்து கவலைப்படாத இருங்க. நாம் முதல்ல ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையாக விவசாயிகள் மட்டும்தான், வேறு எடுத்த மற்றதெல்லாம் தானாக பின்னால் வரும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சாருங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வேட்பாளர் யாராக இருக்கட்டும், ஆனால் நமக்கு முதலமைச்சர் சீமானாக இருக்கணும். என்ன வேட்பாளர் நமக்கு தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் நம்பாளுங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு முதல்வர் சீமானாக இருக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் அணுவேறு இந்த 200க்கு 300க்கு 5000க்கு 1000க்கு ஒன்றும் இல்லை. தைப்பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க. முதல் நாள் நாங்கள் இங்கே வந்தோம், மட்டன் எடுத்தேன் 700 ரூபாய்னாங்க. தைப்பொங்கல் மறுநாள் போகிற 1100 ரூபாய்ங்கிறானுங்க. ஏன்டான்னு கேட்டால் நேற்று தானே 5000 வாங்கினீங்க, என்ன மோசம் போச்சு 3000 வாங்கினீங்கன்னு சொல்கிறானுங்க. இந்த அளவு நாடு போய்கிட்டு இருக்குது. திருந்தி மக்களே, உங்களை நாங்கள் வேறு ஒன்றும் ஆரையும் சொல்லலை. சீமானுக்கு இந்த தடவை நீங்களாம் மனம் திருந்தி அவன் நான் கூட சொல்லுவாங்க சில பேர் பணம் கொடுத்தா வாங்கி போட்டுவாங்க, நான் அந்த வார்த்தை கூட வரல. நீங்களாம் உங்கள் மனசார நினச்சி பார்த்து இந்த தமிழகம் வருங்காலத்தில் நல்ல ஒரு விவசாயி கையில் வந்து நாமெல்லாம் சுபிட்சமாக வாழணும், இன்னும் 4 வருஷத்துக்குள்ளே இந்த தண்ணி பஞ்சமெல்லாம் தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணல் இருந்ததுன்னா இன்னும் ஒரே ஒரு சொல்லிட்டு போயிடுறேன். கிட்டத்தட்ட தமிழகத்தில் 1,20,000 டன்னு 1,20,000 டன் முதல்ல விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நிலைமை என்னன்னு சொல்கிறேன்னா, நேற்று டெல்லி சர்க்கார் கொடுக்குது, ஆந்திரா வந்து 1,20,000 டன்னு, கர்நாடகா வந்து 1,40,000 டன்னு. ஆனால் தமிழகத்தில் வெறும் 65,000 டன்னு. அப்படியே எல்லாம் வந்து காய வச்சு விட்டாங்க பூரா. இந்த பகுதியில் நான் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட இந்த கட்சிக்காகவும் சரி மற்ற பக்கமாக சுற்றி பார்க்குறோம், எங்கேயுமே தண்ணி கிடையாது. மத்தியானத்தில் போய் ஒரு இடத்துல கோர்றதுக்கு வைக்க கிடையாது, அந்த நிலைமையில் இருக்குது. ரெண்டாவது வேலி வந்து எங்களுக்குலாம் நாங்களும் விவசாயம் வச்சுருக்கோம், 10-15 ஏக்கர் இருக்குது, எல்லாம் விவசாயமெல்லாம் வச்சுருந்தோம். ஒரு வேலி போட்டணும்னா 3 மாதத்துக்கு வேலி பொருட்கள்னு சொல்லி ஆடு மாடு எல்லாம் நிம்மதியாக பொறுக்கிட்டு நிம்மதியாக தலையில் பொறுக்கிட்டு வரும். இப்போ என்னாச்சுங்கன்னா வீடும் கிடையாது, ஆனால் நிலமும் கிடையாது. காரணம் என்ன, எல்லாம் கம்பி வேலி போட்டு அப்படியே வச்சுட்டானுங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த கரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 10 ஊர்தியாக இருக்கும், சுற்றியும் பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில் அது கூட ஒரு ப்ரொபோசல் செஞ்சுருக்கிறேன். ஒரு வருஷம் மனையை வாங்கி 1 வருஷம் யாருமே காலியாக போட்டிருந்தா அதை கவர்மெண்ட் சீஸ் பண்ணி அதுக்கு ஒரு பைப்பு போட்டு அதில் வாழை மரம் மற்ற தானியத்தை வைத்து இந்த பஞ்சத்தை போக்கணும்னு சொல்லி நாளைக்கு கவர்மெண்ட்டில் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அப்படி ஒரு நோட்டீஸ் அடித்து சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த வேதனையோடு சொல்கிறேனுங்க. தயவு செஞ்சு அனைவரும் நமது சீமான் தம்பி அவருடைய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தித்து செயல்பட்டு அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.